எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை ஏசாயா 41:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பொதுவாக பெற்றோர் தம் சிறு பிள்ளைகளை வெளியே அழைத்து கொண்டு போகும்போது அவர்கள் அங்கிங்கு ஓடிவிடாதபடி அவர்களின் கையை இறுக பற்றி கொள்வார்கள். இதனால் பிள்ளைகள் பெற்றோரை விட்டு தூரம் போக முடியாது. அத்தோடு எந்த தீங்கும் அணுகாமல் பாதுகாக்கப்படுவார்கள். மாறாக பிள்ளைகள் பெற்றோரின் கையை பிடிப்பார்கள். ஆனால் தமக்கு விருப்பமான ஒன்றை கண்டவுடன் பெற்றோரிடமிருந்து தம் பிடியை தளர்த்தி தாம் விரும்பும் இடத்திற்கு ஓடிவிடுவர். இதனால் பொல்லாப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டாகிறது. இதனால் தான் கர்த்தர் எம் வலது கையை பிடித்து தான் எமக்கு துணை நிற்பதாக சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டியது அவர் எம் கையை பிடிப்பதற்கு எம்மை விட்டு கொடுப்பதே. தாவீது கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக வரவும் எதிரிகளை வெற்றி கொள்ளவும் காரணமாக இருந்தது கர்த்தர் தன் கையை பிடித்து நடத்துவதற்கு தாவீது தன்னை ஒப்பு கொடுத்ததே. அதனால் தான் தாவீது இவ்வாறு சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று. மிகவும் நல்லவரும் அன்புள்ளவருமான நம் தேவன் நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்கிறார். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன். ஆகையால் ஓனாய் வருகிறதை கண்டு ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று சொல்லுகிறார். இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு நாள் அவன் தன் குட்டி தங்கையுடன் ஒரு பாலத்தை கடக்க வேண்டி இருந்தது. அந்த பாலம் பல ஆண்டுகளாக திருத்தப்படாமல் அரசால் கவனிக்கப்படாமல் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கும் அவர்களின் கிராமத்துக்கும் அது ஒன்றுதான் அவர்களை பட்டணத்துடன் இணைக்கும் குறுகிய வழி. அவனுக்கு அந்த பாலத்தை கடக்கும் பொழுது 3 மாதத்துக்கு முன் ஒரு சிறுமி அங்கு தவறி விழுந்தது ஞாபகம் வந்தது. அவர்கள் அந்த நிகழ்வின் பின் மாற்று வழியாக நீண்ட தூரம் வாடகை மோட்டார் வண்டியில் பயணித்தே பட்டணம் போவார்கள். ஆனால் இன்றைய வாழ்க்கை செலவின் எதிர்பாராத அதிகரிப்பு அதற்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது. எனவே அவன் தன் தங்கையிடம், என் குட்டி செல்லமே, என் கையை இறுக பிடித்து கொண்டு வா, அப்படி என்றால் பயமில்லை என்றான். ஆனால் அவனின் புத்திசாலி தங்கையோ, இல்லை அண்ணா, நீங்களே என் கையை பற்றி கொண்டு வாருங்கள் என்றாள். அவனுக்கு ஒரே கோபம். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் தன்னை சமாளித்துக் கொண்டு தங்கையிடமே ஏனென்று விளக்கம் கேட்டான். தங்கையோ சிரித்துக்கொண்டு, அதில் பெரிய வித்தியாசம் உண்டு அண்ணா என்றாள். நான் உங்கள் கையை பிடித்து கொண்டு போகும்போது ஏதாவது தற்செயலாக நடந்தால் அநேகமாக நான் என் பிடியை தளர்த்தி விடுவேன். ஆனால் அண்ணா, நீங்கள் என் கையை பிடித்திருந்தால் கட்டாயம் உயிரை கொடுத்தாவது உங்கள் பிடியை விடமாட்டீர்கள் என்றாள். அப்பதான் என் தங்கை என் மேல் வைத்த மாறாத பற்று, நம்பிக்கை எவ்வளவு என்று உணர்ந்தேன். ஆம் என கண்பானவர்களே, இந்த கதையிலே வந்த தங்கை தன் அண்ணா உயிரை கொடுத்தாவது தன்னை காப்பான் என்று நம்பி அண்ணனே தன் கையை பிடிக்க வேண்டும் என்று கேட்டது போல எமக்காக உயிரையே கொடுத்த நம் ஆண்டவர் எம் கைகளை பிடிக்கும்படி கேட்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று இவ்வளவாய் வாக்கு பண்ணி இருக்கும் நம் அன்பு ஆண்டவர் எம் கைகளை பிடித்து தாங்கும்படி ஒப்பு கொடுத்து இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. நாம் அல்ல, நீரே எம் வலது கையை பிடித்து தாங்கும் அப்பா. எம்மை நெருக்குகிற அநேக காரியங்கள் நிமித்தம் நாம் உம் கையை உதறிவிட்டு நெடுந்தூரம் போய்விடாத படிக்கு உமது பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கி இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.